திருப்பாவை திருவெம்பாவை 11வது பாசுரங்கள். ஆண்டாளின் பாசுரம். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த ஆயர்பாடியிலே இருக்கும் கோவலர்கள், கோ என்றால் பசு, இந்த கோவலர்கள் இருக்கிறார்களே, பசு முதலிய கறவை இனங்களை வளர்ப்பவர்கள். அவர்களுக்கு பால் கறப்பது மட்டுமல்ல, அவர்களின் தலைவனாகிய கண்ணனின் மேன்மையை பொறாது யாராவது போர் செய்ய வருவார்களேயானால் அவர்களது வலிமையையும் அழிக்கும் திறம் வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட குறைவொன்றுமில்லாத கோபாலன் குடியிலே பிறந்த பொற்கொடியே, செல்வத்தையும் பெண்மையையும் ஒருங்கே ஆள்கின்ற செல்வியே, உன் சுற்றத்தைச் சார்ந்த தோழிகள் யாவரும் ஒன்று கூடி உன் முன் வாசலை அடைந்து மேகவண்ணன் கண்ணனின் திருநாமங்களை பாடுகிறோம். ஆனால் நீயோ மயில் போன்ற சாயல் கொண்டவள். மயில் என்ன செய்யும்? கார்மேகத்தை கண்டால் தொகையை விரித்து அழகாக நடனமிடுமே. ஆனால் நீ ஏன் கார்மேக கண்ணனின் புகழ் கேட்டும் ஆடாமல் அசையாமல் ஒன்றுமே பேசாமல் உறங்கி கிடக்கிறாயே? அது ஏன் என்று எங்களுக்கு புரியவே இல்லையே என்று தோழியர்கள் பேசுவது போல ஆண்டாள் திருப்பாவையை பாடியிருக்கிறார். அடுத்து திருவெம்பாவை 11வது பாடல். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என கையால் குடைந்து குடைந்து உன்கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீரு ஆடிய செல்வா சிறுமருங்குள் மையார் தடம் கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் ஒழிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமை ஏலோர் எம்பாவாய் என்று மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். கோயில் திருக்குளத்திலே தாமரையும் செங்கழு நீரும் குவளையும் ஆம்பலும் உள்ளிட்ட ஏராளமான மலர்கள் பூத்திருக்கும். அதனால் நிறைய வண்டுகள் அதன் மீது மொய்த்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய விசாலமான குளத்திலே முகேர் என்று சத்தம் உண்டாகும்படி குடைந்து குடைந்து நீராடினோம். உன் கழல் போற்றி பாடி என் தலைவனே, வழி வழியாக உன் அடிமைகளாகிய நாங்கள் நல்வாழ்வு பெற்றோம். சோதி வடிவமான செம்மை நிறம் பெற்றவனே, வெண்மையான திருநீற்றை அணிந்த பேரின்ப பெரும் செல்வம் உடையவனே, சிற்றிடையும் மைப்பூசிய பெரிய கண்களையும் உடைய உமையம்மையின் மணவாளா, ஐயா நீ எங்களையெல்லாம் ஆட்கொள்ளும் திருவிளையாட்டினால் உய்தி பெறுவார் உய்யும் வகை எல்லாவற்றிலும் பிழைத்து விட்டோம். மேலும் இதே போல் எங்களை காத்தருள்வாயாக என்று மணிவாசகப் பெருமான் திருவெம்பாவை பாடலை பாடி நிறைவு செய்கின்றார். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள், வாழ்க.